மத்திய அமைச்சரவையை உருவாக்க மோடிக்கு பாரதிய ஜனதா மேலிடம் முழு சுதந்திரம் அளித்துள்ள நிலையில் அருண்ஜேட்லி, சுஷ்மா மற்றும் கூட்டணி கட்சித் தலைவர்களுடன் நரேந்திர மோடி தீவிர ஆலோசனை நடத்தி வருகிறார். லோக்சபா தேர்தலில் பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அமோக வெற்றி பெற்ற நிலையில் பிரதமராக பதவியேற்கப் போகும் மோடி கடந்த 3 தினங்களாக டெல்லியில் உள்ள குஜராத் பவனில் முகாமிட்டு கட்சித் தலைவர்களுடன் தொடர்ந்து ஆலோசித்து வருகிறார். ஞாயிறன்று அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி ஆகியோரை சந்தித்து ஆலோசனை நடத்திய மோடி திங்களன்றும் பாரதிய ஜனதா தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தினார். செவ்வாயன்று டெல்லியில் நடக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் புதிய எம்பிக்கள் கூட்டத்தில் பிரதமராக மோடியை தேர்வு செய்யவுள்ள நிலையில் நாடு முழுவதிலும் உள்ள எம்பிக்கள் மற்றும் தலைவர்கள் டெல்லியை முற்றுகையிட்டிருப்பதால் தேசிய அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது. பாரதிய ஜனதாவின் அமோக வெற்றிக்கு மோடியின் செல்வாக்கு முக்கிய காரணம் என்பதால் அமைச்சரவையை உருவாக்குவதில் அவருக்கு முழு சுதந்திரம் அளிக்க கட்சி மேலிடம் முடிவு செய்துள்ளது. அதிக அளவில் எம்பிக்களை வெற்றி பெற வைத்துள்ள ராஜஸ்தான், குஜராத், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்களுக்கு மத்திய அமைச்சரவையில் கூடுதல் முக்கியத்துவம் வழங்க முடிவு செய்துள்ள மோடி கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் கட்சிகளுக்கும் அமைச்சரவையில் பிரதிநிதித்துவம் அளிக்க திட்டமிட்டுள்ளார். திங்களன்று மூத்த தலைவர்கள் அருண்ஜேட்லி, பாரதிய ஜனதா பொதுச் செயலர் அமித் ஷா ஆகியோர் மோடியை குஜராத் பவனில் சந்தித்து ஆலோசனை நடத்தினர். அதைத் தொடர்ந்து மூத்த தலைவர் சுஷ்மா ஸ்வராஜும் மோடியை சந்தித்து பேசினார். சிவசேனா தலைவர் உத்தவ் தாக்கரே, உத்தரப்பிரதேச முன்னாள் முதல்வர் கல்யாண் சிங் மற்றும் தெலுங்கு தேசம் கட்சி பிரதிநிதிகளும் மோடியை சந்தித்து பேசினர். மோடியைப் போலவே ராஜ்நாத் சிங்கும் பல்வேறு தலைவர்களை தனது இல்லத்தில் சந்தித்து ஆட்சி அமைப்பது குறித்து ஆலோசனை நடத்தி வருகிறார். சுஷ்மா ஸ்வராஜ், உமா பாரதி, வருண் காந்தி, கோபிநாத் முண்டே, பிரகாஷ் ஜாவ்டேகர் உள்ளிட்டோர் ராஜ்நாத் சிங்கை சந்தித்தனர். பாரதிய ஜனதா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, லோக் ஜன்சக்தி தலைவர் ராம்விலாஸ் பாஸ்வான் ஆகியோரும் ராஜ்நாத் சிங்குடன் டெல்லியில் ஆலோசனை நடத்தினர்.